குட் மார்னிங் ஓர்ஸ் வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு உண்டான லெவல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். மார்க்கெட் நேற்று முடிஞ்சிருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா 24,821 அப்படின்ற இடத்த முடிஞ்சிருக்கு. நம்ம இப்போ பார்க்க போகிறது 24,800 அப்படின்ற புட்டை பார்க்க போகிறோம். இந்த புட்டு 44 ரூபாய்க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் ஒரு 5 பாயிண்ட் போட்டுக்கோங்க, அதாவது 40 போட்டுக்கோங்க. 5 பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் ஹோல்ட் பண்ணாதீங்க. 5 பாயிண்ட்டுக்கு கீழே போயிடுச்சுன்னா இந்த ஆப்ஷன் குறைஞ்சிட்டே போகும். திரும்ப இந்த லெவல், அதாவது 45 அப்படின்ற லெவலை தாண்டும் போது 24,800ன்ற போட்டு 45 அப்படின்ற லெவலை தாண்டும் போது நீங்கள் இது பை பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஒரு டார்கெட்டாக 20 பாயிண்ட், அதாவது 20லேருந்து 15 வச்சுக்கலாம். அதாவது 60 இல்லைனா 65 வச்சுக்கலாங்க. ஸ்டாப் லாஸ் 40 பாயிண்ட் வச்சுக்கிங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 850 அப்படின்ற புட்டை பார்க்க போகிறோம். 850ன்ற புட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 850ன்ற காலை பார்க்க போகிறோம். 850 புட்டு இல்லை, 850ன்ற கால் பார்த்திங்கன்னா 54 ரூபாய்க்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். அப்போ தான் மார்க்கெட் 850, அதாவது 24,850 அப்படின்ற லெவலுக்கு மேலே இருக்கணும்னா இந்த கால் 54 அப்படின்ற இடத்துக்கு மேலே சஸ்டெயின் ஆகும். அதே போல் ஸ்டாப் லாஸ் 5 பாயிண்ட் 50 போட்டுக்கோங்க. டார்கெட் ஆஸ் யூஷுவல் 15 இல்லை 20 பாயிண்ட்டு, அதாவது 75 இல்லை 70 போட்டுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 24,900 அப்படின்ற கால் பார்க்க போகிறோம். இதுக்கு சப்போர்ட் லெவல் பார்த்திங்கன்னா 42. நீங்கள் 42க்கு மேலே தான் பை பண்ணுங்கள். அதாவது மார்க்கெட் 24,900க்கு மேலே இருக்கணும்னா இந்த கால் 42 ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் 24,900ன்ற லெவலே மெயின்டைன் ஆகும். இல்லைனா மார்க்கெட் கீழே போயிடும். ஸ்டாப் லாஸ் 5 பாயிண்ட், அதாவது 38 போட்டுங்க, 37 போட்டுக்கோங்க. டார்கெட் ஆஸ் யூஷுவல் 15 இல்லைனா 20, அதாவது ஃபஸ்ட்டு 15 போட்டுங்க. அடுத்தது 20 போட்டுக்கோங்க. 15னா உங்களுக்கு 57, 20னா 62. ஸ்டாப் லாஸ் 37. இந்த லெவல் வாட்ச் பண்ணுங்கள். மார்க்கெட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது 25,000 அப்படின்ற கால் பார்க்க போகிறோம். 25,000ன்னும் போது உங்களுக்கு அது முடிஞ்சிருக்க இடம் பார்த்திங்கன்னா 29. இது 34க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்கள். இந்த கால் 34 இந்த லெவல், அதுக்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் 30 ரூபா. 5 பாயிண்ட் போட்டுங்க, 5 பாயிண்ட் போட்டு ஹோல்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் 24,000 அப்படின்ற 25,000 அப்படின்ற லெவல் வரும்போது இந்த கால் 35 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். டார்கெட் ஆஸ் யூஷுவல் 15, அதாவது 50, அதுக்கு அடுத்தது 55 போட்டுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 750 புட்டு. 750 புட்டு 66க்கு மேலே இருக்கா பாருங்கள். 66 மேலே இருந்தால் பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் 60 வச்சுக்கிங்க. டார்கெட் உங்களுக்கு 80, 85 செகண்ட் டார்கெட். அதுக்கு மேலே மேலே போகுதுன்னா நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ஹோல்ட் பண்ணலாம். நம்ம 15லேருந்து 20 பாயிண்ட்டு தான் டார்கெட் கொடுக்குறோம். ஸ்டாப் லாஸும் 5 ரூபா தான் கொடுக்குறோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 700ன்ற புட்டு நம்ம பார்க்குறோம். 24,700ன்ற புட்டு 58 அப்படின்ற 58 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். மார்க்கெட் 24,700 அப்படின்ற இடத்துக்கு கீழே இருக்கணும்னா இந்த புட்டு 58 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் 5 பாயிண்ட், அதாவது 53 ரூபா. டார்கெட் அதே தான் 20 பாயிண்ட்டு. 20 பாயிண்ட் போட்டிங்கன்னா 78 டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த லெவல்ஸ்லாம் இந்த ஸ்ட்ரைக் வரும்போது இந்த புட்டு இந்த லெவலை ஹோல்ட் பண்ணுதான்னு பாருங்கள். நம்ம கொடுக்கறது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குன்றதை வாட்ச் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நான் செபியில் ரெஜிஸ்டர் பண்ண அனலிஸ்ட் கிடையாது. நீங்கள் இதை அனலிஸ்ட் பர்பஸ்க்காக தான் பயன்படுத்திக்கணும். இதை நம்பி யாரும் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. இது யாரையும்
பை பண்ண சொல்லியோ செல் பண்ண சொல்லியோ இல்லை ட்ரேடிங்க வந்து தூண்டுதலுக்காக நம்ம வந்து இந்த வீடியோ வந்து போடலை, அப்லோட் பண்ணல. ஜஸ்ட் ஃபார் ஒரு அனலைஸ் பர்பஸ்க்காக தான். இதை நம்பி யாரும் ட்ரேட் செய்ய வேண்டாம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.